என்ன மேடம், மூஞ்சி முக்கமனம் தொங்குது. என்ன முறைக்கிற? ஏதாவது பிரச்சனையா? இப்ப வரைக்கும் இல்ல. ஆனா பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு மனசு அடிச்சுக்குது. எதுக்கு பயப்படுற? நான் ஜனமாவை ஏமாத்திருக்கேன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஜனமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ரூமுக்கு என்ன கூப்பிட்டாங்க. ரூமுக்குள்ள வச்சு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உள்ளங்கை அப்படியே வேர்த்துருச்சு. என் நிலைமைய பார்த்தா உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும். தமிழ், இதுதான் ஜானுவோட கேரக்டர். இப்போன்னு கிடையாது, எப்பவுமே ஜானு அப்படிதான். அவங்க சமரசம் இல்லாத ஆளு. அந்த நேர்மை தான் அவங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கூட்டிட்டு வந்திருக்குது. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அவங்க. வீட்டுல எல்லாரும் ஜானுவை பார்த்த உடனே பயந்து நடுங்குறாங்களே, எதுக்குன்னு நினைச்சா? இந்த உலகத்துல நேர்மைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தப்பு பண்றவங்க நேர்மையான ஆளை பார்த்தா கைகால் நடுங்க தான் செய்யும். ஆனா மேடம் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அதனாலதான் மேடம் அந்த சிங்கத்து பக்கத்திலேயே போய் ஜாலியா பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. சிபி, நீங்களே இப்படி குத்தி காமிச்சா அப்புறம் நான் இதை வேற யார்கிட்ட சொல்லி புலம்புவேன்? நான் என்ன கெட்டதுக்கா போய் சொன்னேன்? குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நல்லதுக்காக தானே சொன்னேன். தமிழ், நீ நல்லதுக்கே பொய் சொல்லியிருந்தாலும் ஜானுவை பொறுத்த வரைக்கும் பொய் தான். அவங்க இதை மன்னிக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. இந்த சின்ன பொய்க்கே ஜானு உன்னை திட்டிருக்காங்கன்னா அந்த பெரிய பொய்க்கு விட்டுருந்தா அங்கேயே அழுதுருப்ப போலயே. ஆமா, கண்ணு கலங்கிட்டு வந்துருச்சு. அழுதானா ஏதாச்சும் மறைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு அப்படியே சமாளிச்சுட்டு வந்துட்டேன். தமிழ், பாத்துக்கோ, நீ அம்மாத்தியோட மகன்ற விஷயத்த மறைச்சிருக்க. அது தெரிஞ்சா ஜானு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிரந்தரமா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. நீ யார் இந்த வீட்டுல ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு இருக்கியோ அவங்களே உன்னை மொத்தமா வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. தமிழ், ஜானு ரொம்ப புத்திசாலி, ஷார்ப். அவங்க இத்தனை நாள் இதை கண்டுபிடிக்காம இருந்ததே பெரிய விஷயம். ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே கெட்டதா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீ ஏன் ஜானு கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. ஜனமா, வா தமிழ், உட்காரு. சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். சாப்பிடு தமிழ். பரவாயில்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். முத்து தான் கம்பல் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா. பாரு எவ்வளோ இருக்குன்னு. இது ஃபுல்லா நான் சாப்பிடணும்னு ஆர்டர் போட்டு போயிருக்கா. வர வர முத்துவோட அக்கறை அதிகமாயிட்டு போகுது. ஜனமா, முத்தம்மா உங்க மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. ஆமா தமிழ், இந்த ஊருக்கு நான் வந்தப்போ எனக்கு துணையா வந்தவ, என் கூட பிறந்தவ மாதிரி. அது என்னமோ தெரியல, பழகுன கொஞ்ச நாள்லயே வீட்ல ஒருத்தி மாதிரி ஆயிட்டா. இந்த உலகத்துல எல்லாருக்கும் தான் கூட இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத அன்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா முத்து ஒரு அதிசயம். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் கூட ஏதாவது வேணுமான்னு கேட்பேன், ஒன்னும் வேணான்னு தான் சொல்லுவா. என் வாழ்க்கையில நான் சம்பாரிச்ச பெரிய சொத்து முத்து தான். என் காலத்துக்கு அப்புறமும் அவளை நல்லா வச்சு பாத்துக்கணும் தமிழ். கண்டிப்பாமா. என்ன தமிழ், டல்லா இருக்க? ஜனமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இல்லம்மா, அது தமிழ், எதுவா இருந்தாலும் சொல்லு. நீ எதுக்கு தயங்கிட்டு இருக்க?
எதை உன் மனசுல போட்டு அழுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நானே கேட்கலான் தான் இருந்தேன். ஆனா நீயே சொல்லுவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவுதான் ஒரு அன்னைக்கு கொடுக்கிற மரியாதையா? மீனா, இதெல்லாம் சரியில்லை. நாங்க உனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கோன்ற விஷயத்த மறந்துட்டு பேசாத. அண்ணே சித்தப்பா, என்னமோ உனக்காக பண்ணிருக்கேன்னு சொல்லி அத்தைய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க பாக்குறீங்களா? நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. உண்மை என்னன்னா, நீங்க அத்தையாலதான் இன்னும் இந்த வீட்ல இருக்கீங்க. அத்தை தான் உங்களோட அட்ரஸே. உங்களுக்காக இந்த குடும்பத்துல எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பேர்கிட்ட பேச்சு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க. விடு தமிழ். அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே, இதோட விட்டுருண்ணே. ஆனா இனிமே தேன்மொழிய இப்படியெல்லாம் பேசாதீங்க. தமிழ் என்னது அது? ஒண்ணு இல்லையே. நான் பார்த்துட்டேன். என்கிட்ட மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. குடு அத. இல்ல வேண்டாம். குடுன்றேன்ல. தமிழ், என்ன டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு? உன்னோடதும் ஜானுவோடதும் இருக்கு. அது ஆமா. யார் எடுத்தது? தெரியல. தெரியலையா? என்ன தமிழ் பேசுற? உன் மேல யாருக்கோ டவுட் வந்து தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. தெரியலங்கற? ஒரு கொரியர் வந்துச்சு. யார் அனுப்புனாங்க என்னன்னு எதுவுமே தெரியாது. ஏய் லூசா நீ, அது எப்படி யார் அனுப்புனாங்கன்னு தெரியாம போகும்? ச்சே, இதுக்கு தான் நான் சொன்னேன் ஜானு கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லி. இப்ப வேற யாருக்கோ தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து நேரா ஜானு கிட்ட போய் சொன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஏய், மத்தவங்க மூலமா ஜானுக்கு நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க தமிழ். ப்ளீஸ் சிபி, நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க. அப்படிலாம் நடக்காது. ஏன் நடக்காது? அது எப்படி சொல்ற? என்னமோ பண்ணு. எந்தா தமிழ் பறந்துச்சு.